ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரத்யூஷ் சேது. இது வரைக்கும் பிரத்யூஷ் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் பயங்கரமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை என்ன செய்கிறாங்க, அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை எப்படியெல்லாம் கவரலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய தேர்தல் அறிக்கைகளை நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு அண்ணாமலை தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 நம்பர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயிலை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க, முக்கியமானது. அதுபோல் 100 அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்தே பாரத் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நலத்திட்டங்களும் நாங்கள் அறிவிக்கிறோம், கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாம் ஓரளவுக்கு நம்பலாம், அண்ணாமலை அறிவித்ததை நம்பலாம். ஏன்னா மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கை விட்டுருந்தாங்கன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நாடி என்ன செய்யணும், அவங்கக்கிட்ட இருந்து நிதியை வசூல் பண்ணணும், இவங்க அதை நிறைவேற்றணும். கேட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் உண்மைதான், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் கொடுக்கலையே, ஒன்றிய சர்க்கார் பணம் கொடுக்கலையே அப்படின்னு நக்கல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் கலைஞர் இருந்த பேர்கள் கூட மத்திய சர்க்கார்னு தான் சொன்னாங்க. அப்புறமா இவர் அன்புமணி ராமதாஸ் பாமக நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க. அதை சுத்தமாக தமிழ்படுத்தி மத்தியங்கிறது வேறு வடமொழி சொல்லுங்கிற மாதிரி அர்த்தத்தில் நடுவண் அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க திமிருக்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு எதுவும் பணமே கொடுக்கறதில்ல, அப்புறம் நாங்கள் எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தன்னுடைய தேர்தல் அறிக்கையை ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி வெளியிட போகிறதாக திமுக சொல்லியிருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பேர் என்ன வச்சுருக்குறாங்கன்னா கோவை ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே இங்கே போன தடவை கொடுத்த அறிக்கைகளே எதுவுமே நிறைவேற்றலை. கேட்டால் நாங்கள் 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் என்ன செய்கிறாங்க, போய் சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, இப்போ 15ஆம் தேதி நாளான்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட போகிறாங்க. அதில் என்னென்ன புருடா விட போகிறாங்கங்கிறது தெரியல, எதுவும் செய்ய போகிறதில்ல. ஆனால் நான் பெட்ரோலில் 4 ரூபா குறைக்கிறேன், டீசலில் 3 ரூபா குறைக்கிறேன், சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கிறேன். ஸோ அடித்து விட வேண்டியதானே, யார் கேட்குறதுக்கு யார் இருக்கா? அண்ணாமலையை கேட்குற மாதிரி ஸ்டாலினையும் உதயநிதியும் கேட்பாங்களா? கேட்டால் அடுத்த நாள் அவங்க சேனல்லே தூக்கி போட்டுருவாங்க. அப்படி செஞ்சவங்க தான் இவங்க. மதுரையில் தினகரன் பத்திரிகை ஆஃபீஸரில் வேலை பார்க்குற 3 தொழிலாளர்களை என்ன செஞ்சாங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி கொண்டாங்க. யார் கேட்குறா? அதுபோல தான் செய்வாங்களே தவிர, அதனால் இந்த பத்திரிகைகள் என்ன செய்வாங்கன்னா வாயே திறக்க மாட்டாங்க. நேற்றுக்கு அண்ணாமலை இந்த தேர்தல் அறிக்கை விடும்போது பயங்கரமான வாக்குவாதம். 2 ரூபா நீங்கள் குறைச்சிங்களே, தேர்தலுக்காக தானே குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்க அது பெரிய வாக்குவாதம் ஆச்சு. எப்படி சொல்லலாம், நீங்கள் போன தீபாவளிக்கு 5 ரூபா 7 ரூபா குறைச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படிச்சுட்டு கேள்வி கேளுங்க, சும்மா சோத்தில் உப்பு போட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது கொஞ்சம் வாக்குவாதமாக ஆச்சு. அண்ணாமலே இவங்க தேவையில்லாமல் மற்ற ஊடகங்கள் மற்ற கட்சிக்காரங்க இதெல்லாம் கேளுங்க, அவரை உசுப்பேற்றி விடுங்க, மக்கள் மத்தியில் அவர் பத்திரிகைக்காரங்களை ஒழுங்காக நடத்துறதில்ல, கோவப்படுறாரு, எப்போ பாரு திட்டுறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத கேள்விகள் கேட்குறாங்க. அவரும் எவ்வளோ பொறுமையாக தான் பதில் சொல்கிறாரு. அது எலெக்ஷன் நேரம், நம்ம தேவையில்லாமல் என்னத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனாலும் அதிகமாக திட்டுன்னு அவர் என்ன செய்வார், மோடியை திட்டுறாங்க திமுகக்காரங்க. அப்போ அவர் கோபம் வராமல் என்ன செய்யும், கோபம் வந்ததுன்னா
இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேள்வி கேட்குறது ஒரு அறத்தோடு கேளுங்க, ஒரு நியாய தர்மத்தோடு கேளுங்க. பத்திரிகையாளர்னா கொஞ்சம் நியாயமாக இருக்கணும், அரசியல்வாதிகளும் நியாயமாக தான் இருக்கணும். நான் ஏதாவது தவறுதலாக அவங்க மேலே சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த பத்திரிகைகளுக்கு ஏற்கனவே அந்த ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி வேஸ்ட் பத்திரிகைகள் தான் அது, அதில் சந்தேகமே இல்லை. அப்படி சொன்னவரை ஒன்றுமே கேட்கலை. ஆனால் இவர் ஒழுங்காக கேளுங்க, ஒரு அறத்தோட கேள்வி கேளுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரை கழுவி ஊற்றுறாங்க. அதெல்லாம் ஜனங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி டிவியை மட்டும் நம்பி ஜனங்கள் இல்லை. இப்போ எல்லாம் மொபைல்லையே என்ன செய்கிறாங்க, எல்லா யூடியூப்லேயும் நீங்கள் பேசுகிறது நேரடியாகவே டெலிகாஸ்ட் ஆகிடுது. அதனால் அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. நேற்றுக்கு விஸ்வகர்மா அமைப்பினர்கள் என்ன செஞ்சாங்க, அண்ணாமலையை பேச சொன்னாங்க. அதெல்லாம் அவர் ரொம்ப பிரமாதமாக இது நம்ம தேர்தலுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக ஒவ்வொரு இடமா போகிறாரு. போனால் கூட சாயங்காலம் இருட்டு நேரத்தில் நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுறது சரியாக இருக்காதுங்கிற மாதிரி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. அவருடைய புலமை தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு விஸ்வகர்மா கூட்டத்தில் போய் பேசினார். அப்போ அந்த விஸ்வகர்மாவில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. அவங்கள எல்லாத்தையுமே அவர் தன் பக்கம் இழுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில் நேற்றுக்கு கோயம்பேடில் வணிக சங்கத்தினர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பிஜேபிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். இது இப்படி இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன கோவை ரைசிங்னு சொல்லிட்டு 15ஆம் தேதி ஐயா திமுக காரங்க ரீல் விட போகிறாங்க, தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டு ரீல் விட்டாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அண்ணாமலை சொன்னாருன்னா அவர் பிரதமர் மந்திரிக்கு ரொம்ப ஒரு பெட்டு, ஒரு ரொம்ப ஒரு பிரியமானவர். அவர் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கி தருவாருங்கிறதுல ரெண்டாவது அபிப்பிராயமே இல்லை. இதுக்கடையில் சீமான் நேற்றுக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, எனக்கிட்ட ஒரு கட்சி பேசுனாங்க, 15 சீட்டு தாரேன், சீஃப் மினிஸ்டராக உங்களை அறிவிக்கிறேன், 1000 கோடி உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா? 1000 கோடி தராங்களாம், இவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறாங்களாம், 15 சீட்டு தராங்களாம். அப்படி எந்த கட்சியை அவங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவன் மூஞ்சி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எவனாவது ஒருத்தன் 1000 கோடி கொடுக்கறதுக்கு அவனே செலவழித்து அவனே சீஃப் மினிஸ்டர் ஆவானே. உங்களுக்கு 1000 கோடி கொடுத்து உங்களுக்கு 15 சீட்டும் கொடுத்து உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிறானா? காதில் பூ சுற்றுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? ஜனங்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்ங்கிறது புரியல. அதான் தேர்தல் நேரம் நெருங்க இன்னும் என்னென்ன சொல்லி அடித்து விட போகிறாங்கன்னு தெரியல. திமுக ஒரு பக்கம் அடித்து விடுது, அண்ணா திமுக ஒரு பக்கம் அடித்து விடுது, இந்த நாம் தமிழர் ஒரு பக்கம் அடித்து விடுறாங்க. அதுபோல தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. அதனால் என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் நல்ல சிந்தனை பண்ணி யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு லாபம், அதாவது மத்திய சர்க்கார் கூட அவங்க இணக்கமாக இருந்து நமக்கு உண்டான அத்தனை விஷயங்களை செஞ்சு தருவாங்கங்கிறத யோசனை பண்ணி நீங்கள் ஓட்டு போடுறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.